பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவஜனங்களே, தேவனின் சத்தங்கள் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நம்ம மனதார நன்றி சொல்றேன். இன்டிமசி வித் காட். என்னோட கூட மார்க்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்தியில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகள் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். ஆமேன். அதாவது நம்ம நேற்று கூட பார்த்தோம், இந்த நம்ம பழைய சுபாவத்தோட பழைய அடிமைத்தனத்தோட இந்த பாவங்களோட நம்ம புது வருஷத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஏன்னா புது வருஷத்துக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற புது கிருபை, புது நன்மை, புது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இதெல்லாம் தடையா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், இந்த பழசெல்லாம் இந்த பாவங்கள் எல்லாம் அறிக்கிட்டோம் இல்லையா, திருப்பி நம்மளோட ஜென்ம சுபாவங்கள் ஏதாவது தலை தூக்கடிச்சு அது வேண்டாம் ஆண்டு மறுபடியும் அறிக்கிட்டு அந்த பழைய எண்ணங்கள், பழைய தாட்ஸ் அதோட கூட நம்ம புது வருஷத்துல கடந்து போகாதபடிக்கு எம்டி யுவர் செல்ஃப். அந்த ஒரு இதை எப்படின்னாக்க, ஒரு கிளாஸ்ல ஆல்ரெடி தண்ணி இருந்ததுன்னா நீங்க மேல கொட்ட என்ன ஆகும்னா, இந்த தண்ணி முள்ள அது எல்லாத்தையும் வெயிலாக்கிடும். இந்த இடத்துல எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, ஒரு திராட்சை ரசத்தை அந்த துணியில புது துருத்தியில வார்க்கடிச்சு என்ன ஆகும்னா, புது திராட்சை ரசத்தை கொடுக்கறச்சு பழைய திராட்சை ரசம் ஆல்ரெடி அதுல இருந்துச்சுன்னா அது புளிப்பா இருக்கும் இல்லையா, இது போய் அந்த துருத்தியும் கிழித்து போட்டுடும், அந்த துணியும் கிழிஞ்சிடும். ஏன்னா அது அவ்வளவு இதுவா வரும். அந்த திராட்சை ரசம் வந்து ஊற்றுச்சு, அந்த உள்ள இருக்க திராட்சை ரசத்தோட இது போடுச்சு, புதுசும் போய் பழசோட கலந்து கெட்டு போயிடும். அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த திராட்சை ரசமும் கீழே சிந்திடும், அந்த பிளெஸிங்ஸும் நமக்கு கிடைக்காது, அந்த இதுவும் கிழிஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணணும், புது திராட்சை ரசத்தை புது துருத்தியில தான் வாக்கணும். அப்ப அந்த என்னவா, ஆண்டவரோட அந்த பிளெஸிங்ஸ், அந்த அனாயிட்டிங், அந்த கிரேஸ், அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், நம்மளை எம்டி பண்ணிட்டு காலி பாத்திரமா நம்ம தேவ சமூகத்துல போகச்சு ஒரு புது பாத்திரமா ஆண்டவர் நம்மளை மாற்றுவார், மனைந்து கொள்வார், உருவாக்குவார். அவரோட அனாயிட்டிங்கும் சரி, அவரோட கிருபையும் சரி, அவரோட வார்த்தையும் சரி நமக்குள்ள இறங்கி அதை கிரியேட் செய்ய, அப்பதான் நம்மளால இடம் கொடுக்க முடியும். நம்ம அதே நம்மளோட ஓல்ட் தாட்ஸை வச்சுக்கிட்டு இல்லைன்னா இப்படி நடந்தது, எனக்கு இது நடந்ததுன்னு தேவையில்லாத காரியங்களை யோசிக்கிறது, தேவையில்லாத நம்ம செய்த தவறுகளை ஆண்டவர் மன்னித்துட்டாரு. 2 விதம் இருக்கு. ஒண்ணு, ஆண்டவர் கிட்ட போயிட்டு நான் பாவமே செய்யலையே, நான் செஞ்சது கரெக்ட் தான் செல்ஃப் டிஃபெண்ட் பண்றது ஒரு தவறு. இன்னொன்னு, என் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், என் பாவத்தை ஆண்டவர் நினைச்சு கொண்டே இருக்கார், நான் தான் பாவி, இல்லைங்கச்சு நம்ம என்ன பண்றோமா, ஆண்டவரை வந்து அவரோட சொரூபத்தை, அவரோட என்ன சொல்றது, அவரோட கேரக்டரிஸ்டிக்கை நம்ம மட்டப்படுத்துறோம். ஏன்னாக்க அவர் மன்னிக்கிறவரா இருக்கார். எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கிறானோ அவன் பாவங்களை மன்னித்து அவன் வாழ்வடைய முடிய ஆண்டவர் செய்கிறார். ஸோ இன்னைக்கு நீங்க பாவம் செஞ்சீங்களா, ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கையிடுங்க, மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்குள்ள மனதில் கொடுத்து அந்த பாவத்தை செய்யாத விட்டு விட உதவி செய்வார். அதே நேரத்துல ஒரு புது பாத்திரமாக நீங்க தேவ சமூகத்துக்கு போங்க. இந்த புது வருஷம் போகச்சு நம்மளோட பழசெல்லாம் கலந்து போட்டு புது சிருஷ்டியானவர் சமூகத்துக்கு போச்சு. அவர் கொடுக்கிற புது கிருபை, அவர் கொடுக்கிற புது வாக்குத்தத்தங்கள், அவர் கொடுக்கிற புது அபிஷேகம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். இந்த வருடம் முழுவதும் பாதுகாக்க ஆவியானவர் போதுமானவராக உதவி செய்வார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துலையும் ஆண்டவரை செல்ஃப் டிஃபென்ஸ் செய்யாதபடிக்கும், அதே நேரத்துல உம்முடைய கேரக்டரிஸ்டிக்கை நாங்கள் மட்டுப்படுத்தாதபடிக்கு, எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் மனம் திரும்பும் போது, அதை விட்டு விடும் போது நீர் எங்களுக்கு மன்னிக்கிறீர் ஆண்டவரை, வாழ்வடைபடி செய்கிறீர் ராஜா. அது மாத்திரமில்லாது பழைய துருதியும் பழைய திராட்சை ரசத்தோடு உங்க சமூகத்துக்கு வராதபடிக்கு ஆண்டவரே, உங்களுடைய புது திராட்சை ரசம், உங்களுடைய புது துருத்தியில ஆண்டவரை அதை ஊற்றும் போது அது ஆசீர்வாதமாக இருக்குமே. பழசோட ஊற்றுச்சு ஆண்டவரே, அந்த துருத்தியும் கிழிந்து போகும், திராட்சை ரசமும் சிந்தி போகும், அதுவும் கெட்டு போகுமே ஆண்டவரே. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே, புது வஸ்திரமாக, புது துருத்தியாக, ஒரு புது திராட்சை ரசத்தை நீர் ஊற்றும் போது அது பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஒரு புது பாத்திரமாக உங்க சமூகத்துக்கு வரும் ராஜா. பழையவர்கள் எல்லாம் விட்டு அழுக்கிட்டு விட்டு உங்க சமூகத்துக்கு பிறந்த ஒரு குழந்தைய போல வர ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருட சிந்தையிலும் உதவி செய்வீராக, ஒவ்வொரு சரீரத்துல உதவி செய்வீராக, ஒவ்வொருடைய ஆத்மால உதவி செய்வீராக, ஒவ்வொருட ஆவில உதவி செய்வீராக, ஒவ்வொருத்தரோட வாழ்விலும் நீ உதவி செய்வீராக. ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு ஒரு புது சிருஷ்டியாக உங்க சமூகத்துக்கு வரும்போது நீர் ஊற்றுகிற அந்த திராட்சை ரசம் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழ ஆண்டவரே நீர் போதுமானவராக இருக்குது. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். எல்லாம் விட்டுட்டு புது சிருஷ்டியா 2025 நீங்க என்டர் ஆக போகச்சே அந்த புது துருத்தி போல போங்க, புது திராட்சை ரசத்தை போல போங்க. ஆவியான அவர் கிருபையினால, அபிஷேகத்தினால, வார்த்தையினால் உங்களை நிரப்புவார். அந்த ஆசீர்வாதம் உங்களை பாதுகாக்கும்படி ஆண்டவர் ஒரு வேலையை அடைத்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். சோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.